குடல் இறக்கம் என்பது வயிற்றினுடைய சுவரில் வீக் பாயிண்ட்ஸ் வழியாக குடல் வெளியே அப்படி புறற்றுடாகி வர்றது பேர் ஹெர்னியா. இதில் நிறைய வகை இருக்குது. அதாவது துப்புளில் வரும் ஹெர்னியாக்கு பேர் துப்புள் குடல் இறக்கம், கீழ்ப்பகுதியில் வரும் குடல் இறக்கம் இங்குனல் ஹெர்னியா என்று சொல்வார்கள். அது இங்குனல் ஹெர்னியா என்பது வயிற்றினுடைய கீழ்ப்பகுதியில் வரும் குடல் இறக்கம். பின்பு ஃபிமரல் ஹெர்னியா என்ற ஒரு வகை உண்டு. பின்பு அறுவை சிகிச்சை செய்த தழும்பு வழியாக வரும் ஹெர்னியாக்கு பேர் வென்ட்ரல் ஹெர்னியா என்று சொல்வார்கள். அந்த ஹெர்னியாவுடைய எக்ஸ்டென்ட், அந்த ஹோல்ஸ் எவ்வளோ இருக்குது, சைஸ் எவ்வளோ இருக்குது என்று சிடி ஸ்கேன் வழியாக பார்த்து அதுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். அறுவை சிகிச்சை செய்து இதில் ஓப்பன் அறுவை சிகிச்சை மற்றும் லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை உண்டு. ஓப்பன் அறுவை சிகிச்சையில் டிஃபெக்ட் அதை க்ளோஸ் பண்ணி அதுக்கு மேலே மெஷ், புரோலின் மெஷ் வைப்பார்கள். லேப்ராஸ்கோபி அறுவை சிகிச்சையில் பார்த்தீங்கன்னா வயிற்றினுடைய உள் லேயரை பார்த்தீங்கன்னா அதை டிசெக்ட் பண்ணி உள் லேயரில் மெஷ் வைக்கிறதுனால பேஷண்ட் ஒரே நாளில் பேஷண்ட் வீட்டுக்கு போயிடலாம். வலியும் மிகவும் குறைவு. ஓரிரு தினங்கள் மருத்துவமனையில் இருந்தால் இது சரியாகும். இதில் 2 வகை உண்டு, டெப் அறுவை சிகிச்சை மற்றும் டேப் அறுவை சிகிச்சை என்ற 2 வகை உண்டு. இந்த இரண்டுமே நமது மருத்துவமனையில் செய்யப்படுகிறது.